பெற்றது. யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும்? ஒரு ஏணியில் ஏறும் பொழுது நீங்களுக்கு நான் வயலும் வாழ்வு நடத்துற மாதிரியே தெரியுது. நல்லா இருக்கீங்களா? நீங்க போட்ட ஆட்டப்புறம் நான் வந்தவுடனே பார்த்தேன். எப்படியும் உங்களுக்கு கால எடுத்துட்டு பப்புன்னு டான்ஸ் முடிச்சோன்னா நீங்க புலந்துட்டு படுக்க போறீங்க. ஒரு வாரம் எழுந்திருக்க மாட்டாங்க. அமைதியா இருக்கல. ஏன்னா இந்த ஊர்ல சின்ன பையன்லாம் மிகப்பெரிய நீங்க அறிவாகி மேதைகளை வரணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். ஆனா நீங்க கூட சத்தம் போட்டு இந்த நாடகத்தை எடுத்து போடக்கூடாது. ஒரு இதுல வந்து கூட கும்பிடுறோம். அமைதியா இருங்க. ஆமா பையன்லாம் நல்ல தங்கப்பட பையன் சொன்னோன்னு பாத்தீங்களா? அண்ணே சொன்னோட கேட்கிறேன். நல்லவங்க அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கப்பா. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிக்கப்பா. இந்த பயிர் நாங்க சொல்ல ஒரு வண்டி இந்த பயிர் தான் இந்தியாவோட தூண்களே இந்த பயிர் தான். ஆமா இந்த பயிர் வருங்கால தூண்கள். இந்த பயிர் நீ கலையருக்கு தூணை காட்டாத. அது வேற தூணு நான் சொல்றேன். அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, ஆமா தெய்வத்தின் அருளோட இந்த நாடகத்தை துவங்கியாச்சு. ஆமா ஒரு பக்கத்துல உட்காருங்க. நில்லுங்க. இங்க எல்லாரையும் கவனிக்க. எங்கேயும் பார்க்கறது பேசாம இருப்பா. இங்க ஒரு என்னைய கவனிங்க. அது போலப்பா. இங்க பாருங்க. ஆமா கும்பாட்சி நடந்தேன். கும்பாட்சி பிடிச்சோடனே சுதியை போட்டாங்க. தண்ணி குடிக்கிற குடிக்க. ஆமா அதை பத்தி நான் தடையெல்லாம் பண்ணல. கொஞ்சம் ஒரு ஓட்டரை வாங்கி தண்ணி கொஞ்சம் குடிக்காதீங்க. 4 பேரும் சேர்ந்து நினைச்சு நீங்க 4 பேரும் சேர்ந்து குடிப்பா. அது நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமமா. நம்மகிட்டே காசு வாங்குவேன். நம்ம காசுலேயே குடிப்பாங்க. நம்ம காசுலேயே குடிப்பேன். நம்ம காசுலேயே குடிக்கும் போது ஒரு கட்டிங் ஏற வரைக்கும் அவங்க உள்ள மாதிரி குடிப்பாங்க. பிரபு ஜாமிடா தர்ம பிரபு கடவுளுக்கு சமப்படாங்க. லேசா ஒரு கூட்டர் ஏறிச்சுன்னு வச்சுக்க. அதுக்கு எடுத்து ஆரம்பிக்காம பாரு. நீ யாரா ஓட்டரை விட்டு தாண்டி இருச்சுன்னு வச்சுக்க. நம்ம காசையே வாங்கி கொடுத்து நம்ம சிறப்படுத்து நம்மளே வாங்கி அடிப்பேன். இது தேவை பட்சத்துல. அதனால அமைதியா இருந்து நாடகம் பாருங்க. தெய்வத்தோட அருளோட இன்னைக்கு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. தெய்வம் கடவுள்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. என்ன பக்திக்கு எனக்கு ரொம்ப தூரம். நான் சின்ன பிள்ளைல சாமி போட பழக்கம். உண்மை தெரிஞ்சுவேன். இப்ப நம்ம ஊர்ல யாராவது ஒரு புதுசா ஆணு பெண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டேய் போங்கடா, முத புதுசா கல்யாணம் ஆனவங்கடா போங்கடா, நம்ம குலசாமியை போய் கும்பிட்டுவாங்கடா, நல்லா இருப்பிய பிள்ளை குட்டினா நல்லா பிறக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப பேரு எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோட என் பொண்டாட்டி என்னை கோயிலுக்கு சாமி கூட கூப்பிட்டா. நம்ம பொண்டாட்டி உனக்கு எனக்கு குத்தகை விட்டுருக்காங்கல்ல. அப்ப சாமி கூட கூப்பிட்டா. கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன், வா எனக்கு சாமி கூட பழக்கம் கிடையாது. உனக்கு வேணா விருப்பமா இருந்தா நீ போய் சாமி கூட தடுக்கல. உன் விருப்பத்தை நான் தடுக்க மாட்டேன். அவனோட என் பொண்டாட்டி கோயிலுக்கு சாமி கூட போயிருக்கா. போன உடனே அங்க வந்துட்டு ஒரு 4 பயலுக்கு என் பொண்டாட்டியை கேள்வி விட்டுருக்காங்க. ஒருத்தன் என் பொண்டாட்டி அடிச்சுட்டேன். இவன் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்றான், நான் சாமி கூட போனேன், கோயிலுக்கு 4 பயலு என்னை கேள்வி பண்ணாங்க, அதுல ஒருத்தன் இடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னான். சொன்னா இந்த பொண்டாட்டிக்கு கட்ட விஷயத்த சொன்னான். அவனுக்கு கோபம் வரணுமா வரக்கூடாது? கண்டிப்பா வரணும். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஹலோ நீங்க தானே தாலி கட்டினீங்க? ஆமா. உங்களுக்கு பிடிச்சதானே கல்யாணம் விடணும். அதே உண்மை. அப்புறம் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? அதாவது எனக்கு வள்ளுவர் சொன்ன குரல் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி? முற்பகல் விளையும் தன்னால் தாமே கெடும் அப்படிங்கிற மாதிரி பிற்பகல் அந்த குரல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நாம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாம என்னென்ன வேலை செஞ்சோமோ அதற்கு போய் 4 வயது கல்யாணம் காட்சி 6 வயது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இருந்தாலும் சிரிச்சோம்னா பொண்டாட்டி நம்மளுக்கு கஞ்சி ஊத்த மாட்டாங்க. அவள்கிட்ட கோபப்படுற மாதிரி பில்டப் பண்ணிட்டேன். நடிக்கணும் யாட்டி ஆளை மட்டும் காட்டி உட்காந்து பிட்டு பிட்டு அவனோட ஏன் பொண்டாட்டி அறிவானாங்க. ஏன் கோபுரிய எதுக்கு கோபுரிய? நீங்க என்னோட கோயிலுக்கு சாமி கூட வந்து அந்த நிகழ்வு நடந்துருமான்னு எனக்கு பேசாம போயிருப்பாங்க. நான் அதுக்கு சொன்னேன், நான் தான் சாமி கூட மாட்டேனே, அப்புறம் திருப்பி வந்தீங்கன்னா போனீங்கன்னா அப்படியே சொல்றீங்க அவனோட என் பொண்டாட்டி சொன்னா, உங்களை சாமி கூட கூப்பிடுறேன், கோயில் வரை வாங்க, வாசப்பட்டு நில்லுங்க, நான் போய் சாமி கூப்பிட்டு வரேன், நம்ம சேர்ந்து வருவான். அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
போட்டுட்டு வர மாட்டேன். அதுக்கு? இந்த செருப்புக்கு சமம் தாண்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆம்பளைக்கு புரிஞ்சுக்கிற வேண்டியதான். செருப்பு நீனு ஒண்ணுதான். இவன் விறுவிறுன்னு கோயிலுக்குள்ள சாமி கூட போயிட்டான். சரி. போனா வந்துக்க 2 பேர் வந்தாங்க. அண்ணே வணக்கம் பண்ணாங்க. வாங்க நம்பின்னு செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறியா? எனக்கு கோபம் வந்துருச்சு. வரும்ல. எல்லாரும் கோயிலுக்குள்ள முட்டை எடுத்து நான் செருப்பு டோக்கன் வாங்க கொடுத்துருக்கேன். ஓரியில் நான் மறந்து அப்படின்னு ஒன்னு இந்த பயில 2 பேரும் திருப்பி போனவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னா அண்ணன் பொம்பளை செருப்பு அதே பாத்துக்கலாம் கூட ஆம்பளை செருப்பு பாத்துக்கலாம் கூட சரியா எனக்கு கழட்டி கிடக்குது என் முன்னாடி இப்படி சொல்லி போன உடனே எனக்கு கோபம் தாங்க முடியல. என் முன்னாடி சாமியை கொண்டு வெளியே வந்தா பாரு என் முன்னாடியை கட்டி ஏறிட்டேன். ஆண்டி பீத்த வச்சிருக்க முகரை பாரு முகரைய நான் சாமி கூட வரேன். நீ வரைக்கும் சாமி கூட வாங்க பூமி கூட வாங்கன்னு 2 வழியும் செருப்பு கழட்டி போட்டாங்க. எவ்வளவு டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னு என்னை கேவலப்படுத்தி போறாங்க. அப்படின்னு ஏன் பண்றேன்னு சொன்னா ஏன் கோபுரிய பேசாம இருக்கேன். நாளைக்கு நீங்க சாமி கூட போது நீங்க கோயிலுக்குள்ள வந்திருக்க அப்படின்னா நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்னு ஏன் முன்னாடி சொன்னா ஏதாவது கல்யாணம் காட்சிக்கு புரியல இல்லையா? கல்யாண மண்டபத்துக்கு புரியல இல்லையா? ஆமா அது மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி நினைச்சுட்டு இது ஒரு கோயில் மண்டபம் மாதிரி நினைச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்னா மறுநாள் வந்து கோயிலுக்கு உள்ள மண்டபத்துக்கு போயிட்டு ஒனாமுத்திராசன் அன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த கோவில்ல அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்றது கூட கண்ணால அன்னைக்கு தான் பாக்குறேன். மக்களா பக்தர்கள் பூரா கையெடுத்து இப்படி தெய்வத்தை கும்பிட்டுட்டே இருக்காங்க. என் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறான். என் முன்னாடி நின்று என் முன்னாடி அப்படி பேச இடிச்சா என்னடி கும்பிடுது அப்படின்னா எனக்கு இந்த பக்தி இல்லையே எப்படி கும்பிட சொல்றேன் அப்படின்னு அப்ப என் முன்னாடி சொன்னா தேசிய கீதத்தை யார் பாடணும் அப்படின்னா தேச பக்தி உள்ளவன் பாடணும் அப்படின்னு நான் சொன்னேன். தேசப்பற்று உள்ளாது இப்ப தேசத்துறையும் சேர்ந்துக்கிட்டே பார்த்து பாடுறேன் சும்மா கும்பிடுங்க அப்படின்னா அன்னைக்கு கையெழுத்து கும்பிட ஆரம்பிச்சேன். இதுவரையும் தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருக்கேன். தெய்வத்தை வணங்கணும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான் என்று சொல்லிக் கொண்டு ஆமா என்னோட தாத்தாக்களா இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான சொல்றேன் விஷயத்த சொல்றேன். நம்ம ஊர்ல கோயில்ல கும்பாட்சி நடந்ததுனால அந்த விஷயத்த சொல்றேன். பக்திக்காண்டி சாமி கும்பிடுற ஒருதான் பைத்தியமா சாமி கும்பிடுறது ஒருதான். என்ன பைத்தியமா ஆமா இருந்தாலும் உன் பொண்டாட்டியை தான் பாராட்டணும். ஆமாண்ணே அது மாதிரி மனைவி அமையறத பெரிய விஷயம். கோயிலுக்கு நான் வரலேன்னு சொல்லாம எப்படி கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம். ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணு நினைச்சானா எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாச்சு அவன் பெரிய குடிகார பயல கூட இருந்துட்டான். ஒரு பெண்ணு மட்டும் நினைச்சானா ஒரு ஆணை சரியான நிலைமைக்கு திரு வாங்குறதுனால இந்த கதையை சொன்னேன். நான் ஜாமியே கூப்பிடாதவன என்னை கோயில் கருவறைக்கு வரையும் கூட்டிட்டு போய் என்னை கடவுளை வேண்டாம் சொன்னாவாரு. அப்ப இந்த பெண்ணு எப்பேற்பட்ட பெண்ணு அதுதான் பாரத பெண்ணு பைந்தமிழ் பெண்ணு. இந்த பூமிக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆகாய கங்கைக்கும் பெண்ணுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. தாய்மொழி தமிழ் மொழி எல்லாத்துக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆம்பளைகளுக்கு 10 பைசா கூட பிரச்சனை இல்லை. ஆனா பக்திக்காண்டி சாமி கும்பிடுறதுதான் பைத்தியமா சாமி கும்பிடுறதுதான். ஆனா அந்த பெண்கள் தான் சொல்றேன் சாமி கும்பிடுறது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் சாமி கும்பிடுறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எல்லாம் போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்களே ஏன் சாமி கும்பிடுறது உங்களுக்கு முதல்ல யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி அவன் கால் வண்டியில அடி வெடி செத்து வரணும். அவன் மாசமா இருக்கா எப்படி 3 மாசம் அவன் கழிச்சு உள்ள வைக்காம நாசமா போகணும். அவங்க வயல்ல இந்த வருஷம் நல்ல வெள்ளம் குறைஞ்சிருக்கு பூரா தருசா போய் தண்ணிக்கலாம் அப்படிலாம் தெய்வத்தை வேண்டக்கூடாது. தெய்வத்தை ஏன் வேண்டோம்னா கடவுள்கிட்ட போய் விரும்புன்னு வேண்டாம். கடவுளே இந்த வாழைப்பழம் பூமியில என்னை நல்லா படைச்சிட்டு உடல் கை கால் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. என்னால முடிஞ்ச உதவிய இல்லாத மக்களுக்கு நான் செய்றேன். அதனால என்னை நல்ல விதமா படைச்சதுக்கு நன்றி கடவுளை அப்படின்னு நன்றியை செலுத்துறதுக்கு தான் நம்ம கடவுளே வேண்டுறோம். நன்றி சொல்றேன். அதுல இந்த பெண்களுக்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கூட சொல்றேன். 15 நெக்லஸ் 10 பவன் தாலிச்சேன்னு போட்டுட்டு போய் சாமிக்கு போய் சாமி நெக்லஸ் சூப்பரா இருக்கா நீ கொடுத்தது நேற்று என் புருஷனை கரைச்சி பண்ணியே வட்டிக்கு வாங்கி போடுறீங்க எப்படி இருக்கு பார்த்து அப்படி போய் சாமி கிட்ட வேண்டக்கூடாது. ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமா அந்த ஆண்டவன் விரும்பவே மாட்டேன். எளிமையான மனிதர்களை மட்டும்தான் விரும்புவேன். அதனால தெய்வத்தை வணங்குவோம். அதனால கைவிட போட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தை இணைந்து தூங்குகிறோம். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். கடவுள்
தான் துன்ப மாதிரி நினைக்காம ஆமன கேள்வி பண்ணி சிந்தனை பண்ணிக்கிட்டாங்க வச்சுக்க, அது பெரியாத அறிவு இல்ல. அடுத்தவன துன்பத்தை படுறவன தனக்கு துன்பம் மாதிரி அவன் வேதனை படுறான் பாரு, அதுதான்டா அறிவுன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். நல்ல கணக்காக போறியா மூளையில தூக்குங்க, மூளையில காதுல ஓதுறிக்கிட்டே இருக்கிற மந்திரம் ஓதுற மாதிரி இந்த இதுக்கு அக்கடி கொண்டது வந்தது மாதிரி ஓதிட்டாரு. தெரியல வேண்டாம் கட்டி வாங்கிட்டு ஏப்பா அந்த மாதிரி சரக்கு சாப்பிட்டு நீல லூசு மாதிரி வாசிக்க நானும் அந்த குடி சரக்கு எடுக்கட்டி. ஆமா, அதனால படிச்ச ஆளுன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன விஷயம் வருது. எல்லாருமே தமிழ்நாட்டுல நல்ல படிப்புதான் படிச்சவங்க கூட தமிழ்நாட்டுல வேலையில தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க கேட்டீங்கன்னா சத்தியமா அந்த சாமி மேல சத்தியமா இல்ல. எல்லாம் படிச்சவங்க கூட பால் எடுத்து ஒதுக்கிட்டு தரேன், நிமிந்தால் மேல பாக்குறேன், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒட்டலை வைக்கிறேன், கக்கூஸ் பண்ணுறேன். படிச்சவங்க கூட அதே எழுதிக்கிறேன். ஒருத்தர் நல்ல பெரிய பட்டதாரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கேன், வேலை கிடைக்கிறேன், செத்துலாம் முடிவு விட்டேன். அந்த மனசு வரல, என்ன பண்ணிட்டேன், வேலை தேடிடுவான், செத்தா சொந்தக்காரங்க கேட்பாமா பேசுவாங்க அப்படின்னு வேலை தேடி போயிருக்கேன். வேலை தேடி போனா அதுக்கு வேலை கிடைக்கல. ஒரு பெரிய சர்வீஸ் கம்பெனி, அந்த சர்வீஸ் கம்பெனிக்குள்ள உள்ள போய் ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன், ஐயா நான் பிஏ பட்டதாரி நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். படிச்சது வேலை இல்லை, வேணா ஒரு வேலை இருக்கு, குரங்கு வேஷம் போட்டுருக்கேன், குரங்கு வேஷம் போடுறியா அப்படின்னு வயிறு வச்சு ஆடுறாங்க. எந்த வேலையா இருந்தாலும் செய்யறா அப்படின்னு குரங்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. எங்க குரங்கு மாதிரி கவி காட்ட மாட்டிக்கிட்டு என்ன இங்க இருந்தா இங்க ஓனர் வச்சுபடியா என்ன பண்ணிருக்கேன், பழிச்சு பாரு தப்புடவே சிங்கம் கூண்டுக்கு போய் வந்துட்டேன். விழுந்தா மாதிரி எனக்கு கொலைய ஆடுது. என்ன நினைக்கிறேன், வந்து முதமாத சம்பளமே வாங்கலை, சிங்கத்துக்கு இறையாக புறமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் பாரு. அப்பதான் சிங்கம் கேட்டிருக்கேன், தம்பி நீ பிஏ வா அப்படின்னு. இவன் அண்ணே நான் எம்ஏ அடிச்சப்பல, அதனாலதான் எனக்கு சிங்க வச்சு கொடுத்துருக்காங்க, நீ பிஏ படிச்சதால உனக்கு குரங்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அங்கிட்டு ஒரு 10 பேர் கரடி வச்சு கொடுக்காம பாரு, அங்க கூட 10th கூட பாஸ் ஆகுது, ஆனா கரடி வச்சான். இந்த அங்கிட்டு ஒரு 10 பேர் நன்றி வச்சு கொடுக்காம பாரு, +2 பாஸ் ஆகிருக்கான் 12ஆம் வகுப்பு. அதனால அவனுக்கு கரடி வச்சான். இருக்கிற ஆள் கூடமே நம்மால் தான் தைரியமா செய்யி படிப்பு வரையுமா தைரியமா செய்யி அப்படின்னு உடனே உனக்கு தடகத்தில் வந்திருக்கு. இந்த உலகத்துல எந்த தொழிலை செய்யணுங்கிற பெரிய விஷயமே கிடையாது. எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல உண்மை இருக்கணும், முதல்ல நேர்மை இருக்கணும், அந்த தொழிலை விருப்பத்தோட செய்யணும். விருப்பமே இல்லாம செஞ்சா அந்த தொழில் மயிர்ல கூட விளங்காதுன்னு சொல்லி கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாசிட்டு பட்டக்கூடிய தனக்கு நானே தனிமுத்திரம் வந்து கொண்டிருக்கும் அருமை பாசுமிகு அன்பு அண்ணன் வாங்கி செல்லியப்பட்டை சேர்ந்த எஸ் டி முத்துராஜ் அவர்கள் எல்லோரும் ஆதரவுண்டை சேர்ப்பாங்க.
ஆமா. அந்த வாத்தியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முகர்ஜி. முகர்ஜி. ஆனா முகர்ஜி அவர் வாங்கிச்சது. டேய் அது எப்படி இருக்கு பாரு. அது எப்படி இருக்கு? நான் நடுவுல போயிட்டு துண்டிட்டு வரோம். தம்பி இந்த வாத்தியம் எங்கெங்க தெரியுமா வச்சுப்பாங்க? பெரிய பெரிய சபாக்கள். ஆமா. கச்சேரி என்ன அதுலதான் வாசிப்பாங்க. கிளாசிக்கல் கச்சேரி இந்த மாதிரி வாசிப்பாங்க. இது வாசிக்கும் போது லேசா அந்த நாக்கு சிலிப்பாச்சுன்னா நாக்கு முட்டா போயிடும். நான் சென்னையில தான் படித்தேன். படிக்கும் போது எல்லாம் வாசிச்சேன். செட்டி வாசிச்சேன், எல்லாம் வாசிச்சேன். இந்த வாத்தியத்தை மட்டும் வாசிக்க மாட்டேன். ஏன்னா நாக்கு துண்டாகி போயிடும். நீ கூட ஒரு நாள் வந்து கேட்ட பத்தியா அண்ணா இந்த வாத்தியத்தை வாசிக்கணும்னே அப்படின்னு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? நாக்கு துண்டாகி போயிடும். ஆமாண்ணே, நாக்கு போனாலும் வாசிக்கிறோம்ல. நீ வாசிக்கணும்னு சொன்னேன். ஆனா என் தங்கச்சி என்ன பண்ணிருச்சு? நாங்க போகாதே, நாக்கு துண்டாகி போயிரு. நீங்க என்ன தொழில் கூட பண்ணுங்க, நீங்க லோடு வேலை கூட பாருங்க, கக்கூஸ் கூட கழுவுங்க, இந்த இசைக்கருவி மட்டும் என் முன்னாடி வாய்க்க கூடாதுப்பா. என் குடும்பமே என் நாக்குனாலதான் ஓடி இங்க சிறந்த முறையில் எப்ப எல்லாரும் கை தட்டி முடிச்சோட கடைசி எங்க தாய் தந்தை மகளுக்கு குடிய முறையோடு அரசன் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள் என்னிடம் தாழ்த்தை சேர்ப்பார். பொண்டாட்டிய கொடுத்தா மூத்திரம் மறிமுடி அப்படி வெளியில நீக்கல சொல்லலாம், வீட்டுக்கிட்டு பேசலாம். இந்த காலைக்கு நீ ஒரு ஆளு, நீ என்ன ஒரு ஆள் வந்தாச்சு, ஐயம் பாவம் நீ போய் தோட நாசமா போட அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு வண்டி. இதே உண்மை. ஆமா, அதனால சிறந்த முறையில் ஒளிபடி அமைத்த ஊராளிப்பட்டியை சேர்ந்த எம்மா ஒளிபடி ஏற்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் மதிப்புரிய ஊராளிப்பட்டி ஊர் பொதுமக்கள், ஊராளிப்பட்டி இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்தனை உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளராகிய உடுப்பம்பட்டியை சேர்ந்த துணை ராஜ நடிகர் பி. பெருமாள்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் உடுப்பம்பட்டியை சேர்ந்த பி. பெருமாள்ராஜ் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்று தெரிந்து கொண்டு நாடல் அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கு அரசி சொட்டோல குட்டி என்ன சொல்ற சுண்டுனா தெரியும் மூத்திரம் தானே. மூத்திர கட்சியிலே கிடப்பிய கும்பாய்ச்சி நடந்து பத்தே முடிஞ்சிருக்கு. நீ சொல்லாத கடவாயத்தோட வாங்கி வெளியிடுவேன். நீ அந்த வாய சொல்ற அருமையான பிள்ளை. என்ன சொல்றீங்க? பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுட்டு போனா சொன்னேன். ஒரு குண்டை நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம என்ன அந்த பிள்ளை இதை பார்த்துட்டு ஒரு குண்டா முகத்தை பார்த்துட்டு ஒரு குண்டா ஏன்டா தன்ராஜி ஏன் எதுக்கு உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு சாப்பிடுற? பேசாம அதுல போட்டே சாப்பிடுற. ஆமா, அது மரியா புரிய மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் இன்னும் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் பப்படாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த நீங்க தத்ராஜ் அணியை மகன் காமிக்கிறாங்க. எங்களெல்லாம் மரபுடைய பெருமை சேர்ந்த எங்கள் உயிர்ந்த மேலான அன்பு ஊராளிப்பட்டியை சேர்ந்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகம் அமைத்து உயர் திருவாளர் மரியாதைக்குரிய அன்பர் நான் பெருமாள்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும் எங்களெல்லாம் இந்த பணியிலும் மாறாமல் அலைகடலான திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரிலும் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக அணிந்து எங்கள் நாடக கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும். ஆமா, நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்திருக்காங்க. ஆமா, அண்ணன் ஒன்று திருப்பதி 5 பேர் திருப்பதி வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல். ஆமா, மதகுட்டி அருமையன் அம்பாள் வந்திருக்கலாமா? வரல அவரு மாய்க்கல அனுப்புறாரு. சரி, நிறைய பேர் தெரியாதே கோச்சுக்கிறாங்க, நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஆமா, எல்லாருமே நன்றி. அந்த அங்கிட்ட ஒரு அண்ணன் கணத்துல கையை வச்ச மாதிரி கப்பலுக்கு வந்தது மாதிரியே உட்காந்துருக்கீங்க. எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க, ஒண்ணும் கொண்டு போடுறேன். ஆமா, அதனால சிறந்த முறையில நல்லா இங்கு நம்மள எல்லாம் இங்க நாடக நம்ம ஊரு நம்ம வச்ச கும்பாட்சி கோயில் கும்பாட்சி வச்சா திருவிழா நடத்தினா இப்படிப்பட்ட நாடகத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு நிறைய பீடி சொல்லிட்டாப்பா. எங்கப்பா என்ன செருப்பு வச்சு அடிக்க வைக்கப்பா
சொன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல சொல்லி ஓத்தவங்க மாதிரி என்ன கேட்கறாங்க பீடி சிகரெட் குடிக்க வெளியில போய் குடிச்சிட்டு வந்து ஆமா அந்த கூடுதல் உட்காந்து பீடி சிகரெட் குடிக்கிறவங்க அங்க எந்திரிச்சு போய் குடிச்சுவாங்க. ஆமா மூச்சு முட்டும்ல. ஆமா அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனால பக்கமா எந்திரிச்சு போய் அங்க போய் கொடுங்க. குடிச்சிட்டு அப்புறமாட்டி வந்து உட்காந்துக்குங்க. ஒண்ணு இங்க குடிக்க போறது இல்லை. எங்க சிறந்த முறையில் எங்களை எல்லாம் யூடியூப் சேனலில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தார் சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். ஒரே விஷயம் மறந்து பாருங்க. அருமையான சாப்பாடு. எப்படி நீங்க ஊரா மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிருன்னு அப்படியே பருப்பு சாவரம் தின்னுட்டு அப்படியே கிருன்னு ஆனந்த பொந்துக்குள்ள குடிச்சு உட்காந்துருப்பாரு. அப்படியே கிருன்னு ஜெபிக்காம இன்னும் உட்காந்து. ஆமா அப்ப எங்களுக்குன்னு அந்த சோறை போடக்கூடாதுன்னு சுட சுட சமைச்சு ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அற்புதமான முறையில எங்களை கூட்டிட்டு போய் அந்த அந்த கட்டடம் மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி மண்டபம் மாதிரி போட்டாக சாப்பாடு அருமையான சாப்பாடு. அந்த அண்ணன் எல்லாம் பழுமாறுன சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பா எடுத்துட்டு சாப்பிடுங்கப்பா சூப்பர் சூப்பர் நல்லா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு நடிகருக்கு அப்புறம் உட்கார வச்சு இந்த பருப்பு சோறையே இவ்வளவு சாப்பிடுறாங்களே சட்டி நிறைய சட்டாங்க என்னப்பா எங்களுக்கு கிடா உரிச்சு போட்டா எப்படி குண்டாச்சட்டியை காய் விடுவாங்களே அப்படிலாம் நினைக்காம நல்லா சாப்பிடுங்க சொல்லி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தாரர்களுக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பர். பரிமாறினது அற்புதம். கூட்டலாம் எப்படி இருந்துச்சு? கொல கொலன்னு இருந்துச்சு. சாம்பார் எப்படி இருந்துச்சு? சாம்பார் செம்மையா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்? என்ன வருத்தம்? வேணா தம்பி ஊரால் விட்டு சாதாரண கிராமம் நினைக்காத. நம்மளே தப்பு பண்ணா அடுத்த வருஷம் இந்த வருஷம் நல்லா நடிடா சண்டால அந்த இடத்துல குறை நீ குறைய சொல்லி அடுத்த வருஷம் சரி பண்ணிக்குவா. இல்ல வேணாம் வேணாம் என்ன குறைய சொல்லு. நான் சொன்னா அடுத்த வருஷம் போடுவாங்க. தம்பி நாங்க சாட்சி கழித்து போடுறோம். இல்ல இல்ல நீ சொல்லலன்னா தான் அடுத்த வருஷம் போட மாட்டாங்க. சும்மா சொல்லு. புள்ள நல்ல பிள்ளையா இருக்க. ஒண்ணு இல்ல எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரசம் தான் தண்ணியா இருந்துச்சு. ரசம் தான் தண்ணியா இருந்துச்சு. அதுதான் எனக்கு டவுட். எனக்கு யாரு வீட்லயாவது இந்த மலுங்க அருவா இருக்காதா? தம்பி தம்பி ஏன் மலுங்க அருவாளை கேட்கிற? இருக்கிற நீளமா நல்ல பதமான அருவாள் எடுத்து சொல்லு. பதமான அருவாள் எடுத்தோம்னா ஒரே வெட்டில தலை துண்டா போயிடும். சரி மலுங்க அருவாள் இருந்தா கொத்தி கொத்தி கேட்டது தப்பாடா? என்ன கேட்டியா? ஆமாமா நீ வந்து இதுல அவங்க வீட்டுல ரசத்தை பொல பொலன்னு வச்சு ஊத்துவாங்க. தம்பி அப்படி இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைப்பீங்க. அலேசன் கேளு. அதாவது எங்க குழந்தையா வந்து ஒரே குழம்புல 3 வகை சும்மா இல்ல என் தம்பி அப்படி ஏமாத்தி வச்சிருக்குது. என்ன அப்படி சொல்றேன்னு? அதாவது ஒரு பருப்பு குழம்புன்னு வைக்க வேண்டியது. சரி மேலாப்புல இருந்தாப்புல எடுத்தா ரசம், நடுவுல கொஞ்சம் நடுவுல எடுத்தா சாம்பார், அதுக்கு அடியில கீழே எடுத்தா பருப்பு குழம்பு. ஆனா காரைக்குடி அழகப்பா காலேஜில் கூட நம்ம சேர்ந்தோம்னா இவ்வளவு பெரிய விளக்கத்தை டிக்ஷனரி விளக்கத்தை சொல்லியிருக்கே மாட்டாங்க. ஆனா நீ கொடுத்த விளக்கம் இருக்கு இந்த பெண்கள் கூட நாளைக்கு அண்ணே ரசம் சொன்ன மாதிரியே சாப்பாடு வச்சிருவாங்க. ஆமா அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு சாப்பிட போட்ட அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளி விடுறேன். ஆமா நீ பேசாம ஆமா ஆமா உனக்கு 100 ரூபா கூட காலை தரேன். உன் காலில் கூப்பிடுறேன். நீ நாடகத்தை கெடுக்கிறேன். அமைதியா சந்தோஷமா இருக்கு. காலு தான் கத்தாத. நான் பேசுறதா இங்க சந்தோஷமா பாருங்க. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம தொடர்ந்து பேசாத. சரி சரி நல்ல பிள்ளை சொன்னா கேட்டு போறவங்க தங்கமான பண்ணியும் நம்ம என்ன சொல்லு கேட்டுக்கிறது கேட்க மாட்டாங்க. சரி 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 தங்கமான மனுஷன் பேசுற என்ன தங்கமான மனுஷன் நீ என்ன சொல்லு கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டேன். சரி அந்த பொம்பளை போய் தள்ளி விடுவாங்க. காலை தூக்கி அதோட ஆப்பாயிரும். போயிட்டு வரேன். வணக்கம் வணக்கம். பாட்டு பார்க்கறது ஹலோ